வணக்கம். என் பெயர் சூரியபிரபா. நான் சென்னையில இருக்கேன். ஒரு எம்என்சி கம்பெனியில மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அ என்ன பத்தி சொல்லணும் அப்படின்னா, அ என்னோட ஃபேமிலியில வந்து தாத்தா, ம் அதாவது வழி வழியா ஜோதிடர்கள் தான். ஆனா எல்லாரும் ஜோதிடம் வாழ்க்கையா எடுத்தாங்கன்னா, தாத்தா ரயில்வேல இருந்து ரிட்டயர்ட் ஆனவுனே ஜோதிடத்த எடுத்தாங்க. அப்பா ரயில்வேலயே இருந்தாங்க. அவங்களுக்கு ஜோதிடம் பத்தி ஒண்ணும் தெரியாது. நான் கொரோனா டைம்ல வந்து ஜோதிடம் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரம்பரிய ஜோதிடம் கிட்டத்தட்ட 1 1/2 to 2 இயர்ஸ் வந்து நான் கத்துட்டுருக்கேன். அ அங்க பார்த்தீங்கன்னா, கத்துக்கிட்டேன். கத்துக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு கன்டின்யூட்டி வந்துதா அப்படின்னு கேட்டா, கன்டின்யூட்டி வரல. ஏன் ஏன் வரல அப்படின்னா, சில விஷயங்கள், சில நுணுக்கங்கள் வந்து என்னதான் நம்ம பார்த்தாலும், இங்க ம் இப்போ கோச்சாரத்தில இருக்கக்கூடிய கிரகங்கள், இல்ல தசாபுக்தியில இருக்க கிரகங்கள் வந்து அதோட நிலைகள பார்க்கும்போது, எனக்கு எனக்கு சரியா பிடிபடல. எனக்கு சரியா அத சொல்ல வரல. சரி, அ அதுக்கப்புறம் என்னோட வொர்க்க நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இப்ப லேட்டஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, போன 1 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு பர்சனலா ஜோதிடம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு, நான் வந்து பொதுவுடைமூர்த்தி ஐயாவோட நெறைய வீடியோக்கள பார்த்துருக்கேன். ஸோ, அக்ஷய லக்னம், பததி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஏஎல்பின்னு சொல்லிருவாங்க. ஸோ, அத வந்து நான் பார்த்துருக்கேன். ஐயாவோட ரொம்ப ஃபாலோ பண்ணி நெறைய சொல்லுவாங்க ஐயா. ஜோதிடம் மட்டும் கிடையாது. வாஸ்து எடுத்திருக்காங்க. அவங்க நியூமராலஜி எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ, அந்த மாதிரி சொல்லும்போது, சரி நம்ம வந்து ஐயா கிட்ட போய் நமக்கு ஜோசியம் பார்ப்போம். எனக்கு ஒரு பிரச்சனை. அதுக்காக ஜோசியம் பார்ப்போம்ன்னு கால் பண்ணியிருந்தப்ப, அங்கருந்து ஒரு ஐயா வெங்கட் ஐயான்னு ஃபோன் எடுத்தாங்க. எடுத்துட்டு, சரிம்மா நீங்க பார்க்கலாம்" அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு உடனே சொன்னாங்க, "அம்மா இப்ப ஒரு கிளாஸ் போயின்ட்டுருக்கு. நீங்க வந்து நீங்க ஏன் வந்து உங்களுக்கு கத்துக்கிறத விட, நீங்க இந்த மாதிரி ஜோசியம் எங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட, கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உபயோகமா இருக்கும். உங்க வாழ்க்கைக்கு நீங்க வர எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்களே அந்த பிரச்சனைகள் என்ன வரப்போகுது, என்ன தெ என்ன நடக்க போறதுன்றது தெரிஞ்சுக்கலாம். நீங்க மட்டும் இல்ல, உங்க நண்பர்களுக்கும் நீங்க பார்த்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சரிங்க ஐயா நான் கத்துக்கிறேன். எனக்கு ஏற்கனவே என்ன நினைச்சுட்டு இருந்தேன்னா, ஒரு லாங் பேக் 6 வருஷத்துக்கு முன்னாடியே ஏஎல்பி ஐயாவ நம்ம YouTubeலலாம் பார்க்கும்போது, ஏஎல்பின்னு ஒண்ணு புதுசா இருக்கு. அது டிஃபரெண்ட்டா இருக்கு. ஒரு சமயம் கிளாஸ்க்கு வந்து நமக்கு இவ்ளோ அமௌண்ட் கேட்பாங்களோ, கிளாஸ் ஜாயின் பண்றதுக்காக அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. அ ஃபீஸு ஃபீஸு பிளஸ் ரொம்ப ஃபீஸ்க்கு இருந்ததுன்னா, நம்ம எப்படி ஜாயின் பண்றதுன்னு நான் அத வந்து விட்டுட்டேன். ஆனா, இப்போ இவரு சொல்லும்போது என்னவா இருக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, "ஐயா ஃபீஸ் எவ்வளோ சொல்லுங்க ஐயா" அப்படின்னு. அவரு ஒரு ஃபீஸ் சொன்னாரு பாருங்க, நான் ஷாக் ஆயிட்டேன் நிஜமாவே. ஏன்னா இந்த ஃபீஸு இந்த ப பேசிக் கிளாஸ்க்கு இப்படி சரி ஓகே சரிங்க ஐயா நானும் எனக்கு எனக்கு வந்து என்னோட அஃபோர்டபுளா இருந்தது. நமக்கு அஃபோர்டபுளா இருக்கிறது தானே முக்கியம். ஸோ அஃபோர்டபுளா இருந்தது. நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டே கிளாஸே ரொம்ப சூப்பரா போச்சு. பஞ்சாங்கம் பற்றின கிளாஸ். அது அடுத்து, அடுத்து, அடுத்து வர கிளாஸுங்கள் வந்து ஒரு ஒரு நாளும் ஒரு நமக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு திறவுகோல். அதாவது நம்ம மூலாதாரத்திலருந்து வரக்கூடிய அந்த 7 சக்ராவையும் ஓப்பன் பண்ற மாதிரி, இல்ல ஒரு பொக்கிஷம் வச்சிருக்காங்க ஒரு ரூம்ல. நம்ம இந்த முன்னாடிலாம் கதை படிச்சிருப்போம். 7 கடல் 7 மலை தாண்டி போனவன் அப்படின்ட்டு. அப்போ ஒரு ஒரு கடலா தாண்டும்போது நமக்கு எவ்வளோ ஒரு பூரிப்பு, ஆனந்தம், சந்தோஷம் வரும். அந்த மாதிரி அவங்க ஒரு ஒரு நாள் வகுப்ப எடுத்து முடிக்கும்போதும், அந்த அதில இருக்கக்கூடிய நுணுக்கங்கள சொல்லி தர ஜோதிடத்தோட நுணுக்கத்த நான் வந்து ஏதோ எடுத்துட்டு இருக்கேன். வாவ்! என்னால முடியும். ஜோதிடம் என்னால கூட முடியும். அப்படின்ற நம்பிக்கை பொறந்தது பாருங்க. அதுதான் எனக்கு நான் வந்து பெருசா ஃபீல் பண்ண ஒரு விஷயம். என்னாலயும் ஜோதிடம் முடியும். 2 வருஷம் கத்துக்கினப்ப எனக்கு புலப்படாத பல விஷயங்கள், இந்த கிட்டத்தட்ட அவங்க வந்து 15 நாள் தான் கிளாஸு. நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா, எங்களுக்கு எடுத்தது கிட்டத்தட்ட 1 மாத வகுப்பு எடுத்திருக்காங்க. நீங்க 10 நாள் கிளாஸுக்கு, 5 நாள் கிளாஸுக்கே நான் பல குருமார்கள பார்த்துருக்கேன். சொல்றேன். நான் யாரையும் குறை சொல்றதுக்காக சொல்லல. 10 நாள் கிளாஸுக்கு வந்து அவங்க ஒரு ஒரு அமௌண்ட் போடுவாங்க பார்த்தீங்கன்னா, 10,000 20,000 போடுவாங்க. ஏன் ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு வேல்யூன்னு போட்டு 27 நட்சத்திரம் இன்டூ சர்டன் வேல்யூ போட்டு ஒரு 50,000 வரலும் வந்து நிக்கும். ஆனா, இவங்க அந்த சார்ஜ் சொன்னதுக்கும், இந்த எனக்கு குடுத்த பாடங்களுக்கும் எப்படி சொல்றதுன்னு தெரியல. பெரிய விஷயங்க. அவ்ளோ பெரிய இந்த பொக்கிஷத்த உங்களுக்கு இவ்ளோ குறைந்த கட்டணத்துல ஒரு குரு குடுக்குறாரு. அதுவும் அ ஏஎல்பின்றது பாரம்பரிய ஜோதிடம் மாரி நம்ம சித்தர்களோட கண்டுபிடிச்சு அப்படி வரல. இவரு வந்து ஐயா பொதுவுடை மூர்த்தி ஐயா வந்து அவரோட குரு குடுத்த ஞானத்தின் மூலமாக, அதாவது நம்ம குழந்தைய ஒரு 10 மாசம் சுமந்து ஒரு ஆள் கிட்ட கையில குடுக்கும்போது எவ்ளோ பெயின் இருக்கும் உங்களுக்கு. யோசிச்சு பாருங்க. நீங்க தத்து குடுத்துருவீங்களா? குடுக்க மாட்டோம். ஆனா, அவர் அந்த
பெற்ற குழந்தைய ஏஎல்பின்ற குழந்தைய தான் மட்டும் வச்சுக்க கூடாது, இந்த உலகம் உய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்காக உலகத்தோட முன்னாடி வச்சுட்டாங்க. இப்போ வள்ளலார் சொல்லியிருப்பாங்க. வள்ளலாரோட புக்குங்கள் படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும். ம் கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி விட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. இன்னைக்கு வரலும் கட்டி விட்டேன்றதுக்கு மீனிங் நெறைய பேருக்கு தெரியல. அவரு ஒரு ஒரு ஞானம்ன்றத வந்தாரு. கொண்டு வந்து மக்களுக்கு குடுத்தாரு. ஆனா அவர நோக்கி எல்லாரும் பொருள், பொருள், பொருள் போக அவர் அந்த ஞானத்த வெளிப்படுத்தாம அப்படியே கட்டிக்கிட்டேன் அப்படின்றது தான் அதோட மீனிங்கா எனக்கு பல குருக்கள்ல இருந்து கிடைச்சது. எங்களோட மகரிஷி ஐயாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி விட்டேன்ற போது அவரே கட்டிட்டாரு. அவ்வளோ வெறுப்பாயிட்டு மக்கள் மேல. ஆனா இவர் தான் பெற்ற அந்த ஏஎல்பின்ற குழந்தைய அந்த பொக்கிஷத்த மக்கள் முன்னாடி வச்சிருக்காரு. வச்சுட்டு இந்தா எடுத்துக்கோங்க. அதுலருந்து நீங்க பயன்பெறுங்க. ஜோதிடம் இவ்வளவுதான். நீங்க எதுக்கு இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? ஒரு ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பையன் சரி இருக்காது, பொண்ணு சரி இருக்காது, பையன் படிக்க மாட்டான், இல்ல மாமியார் பிரச்சனை, மருமக பிரச்சனை, ஹஸ்பண்ட்குள்ள பிரச்சனை, விவாகரத்து ஆயிடும் போயிடுவாங்க. இவ்ளோ பிரச்சனைகளும் எதனால வருதுன்றது உங்களுக்கு யாராவது ஒருத்தர் அத கண்ணு முன்னாடி திரை ஓட்டி காமிச்சுட்டா, அது தப்ப செய்வோமா நம்ம? செய்ய மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி தான். இந்த ஏஎல்பி வகுப்புல நான் கத்துண்டது பர்சனலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தப்புக்கள் எல்லாம் எங்கருந்து வருது? என் மூலமா வருது. அத நான் எப்படி திருத்திக்கணும்? அப்படின்றது தான் இதுல இருந்து நான் கத்துக்கிட்டேன். அதே மாரி தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பா, அம்மாவெல்லாம் கொண்டு போய் நெறைய பேர் ஆர்ஃபனேஜ்ல சேர்த்துட்டு, அவங்களுக்கு சாப்பாடு நீ குடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட காசு இருக்குன்ற அந்த ஒரு திமிர்ல அவங்கள சேர்த்து விட்டுடுறோம். அவங்கள நம்ம யாரும் கூட இருந்து பார்த்துக்கிறது இல்ல. ஆனா அந்த வாழ்வியல் பாடங்கள் என்ன நீங்க நினைக்கக்கூடாது, அப்பா, அம்மாவ மட்டும் சொன்னாரா அப்படின்னு. அப்பா, அம்மாவ மட்டும் கிடையாது. நம்ம குழந்தைகள எப்படி வளர்க்கணும்? ஹஸ்பண்ட் கூட எப்படி எந்த மாதிரியான பக்குவ நிலையோட இருக்கணும்? அதே மாதிரி பெற்றவர்களை எப்படி மதிக்கணும், மற்றவரை எப்படி மதிக்கணும், தன்னை எப்படி மதிக்கணும்ன்ற வாழ்வியல் பாடத்தை எங்களுக்கு கத்துக் கொடுத்தவர் எங்களுடைய குருவான பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்கள். நான் குருவ நம்ம எல்லாருமே நினைப்போம். ராமருக்கு ஒரு குரு கிடைச்சாரு, விஸ்வாமித்திரர்ன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அர்ஜுனனுக்கு கிருஷ்ணனா ஒரு குருன்னு கிடைச்சாரு. அந்த மாதிரி நிறைய பேருக்கு குரு கிடைத்ததன் மூலமாக எங்க மகரிஷி ஐயாவுக்கு ஒரு குரு கிடைச்சாரு. அந்த மாதிரி எனக்கு ஒரு குரு கிடைச்சிருக்கார். அதுவும் இந்த 2026 இந்த பிப்ரவரி மாசத்துல எனக்கு ஒரு குரு கிடைச்சிருக்கார். அந்த குருவோட பாதங்களை பிடிச்சு என்னோட வாழ்க்கைய நான் எப்படி நடத்திட்டு போனோம் அப்படின்றதுக்கான வழிகாட்டுதல் என் குரு கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சிருக்கு. என் குருவோட நான் அந்த கையை பிடிச்சு குழந்தைங்க தாய் கையை பிடிச்சு எப்படி நடக்குமோ அது மாதிரி என் குருவோட கையை பிடிச்சு என்னோட இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையையும் நான் அவரோட கையை பிடிச்சு தொடர்ந்து பயணிப்பேன். நீங்க எல்லாருமே இந்த 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 ஏஎல்பி ஜோதிடத்தை கத்துக்கணும். அதன் மூலமாக உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல பல நல்ல விஷயங்களையும் சரி, தீய விஷயங்கள் முக்கியமா நம்ம என்ன பண்ணுவோம்? கஷ்டம் வந்தாதான் சாமி கிட்ட போவோம். ஸோ கஷ்டம் எப்போ வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் நீங்க இந்த ஜோதிடத்தை கத்துக்கிறது மூலமா. ஐயா ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா 10 வருட காலம். அந்த 10 வருட காலத்துல இருந்து 4 வருட காலம், 5 மாதம், 10 மாதம் சொல்லிட்டு 4 வருடம் 5 மாதம் 10 நாட்கள். அதையும் குறிப்பா ரெடியூஸ் பண்ணி ஒரு வருட காலம், அதுக்கப்புறமா 45 நாட்கள், அதுக்கப்புறமா 5 நாட்கள், 5 நாட்கள்லேருந்து 1 ஹவர் 29 நிமிஷம், 5 நிமிஷம் வரையிலும் என்ன நடக்கும்ன்றத உங்ககிட்ட சொல்லிடுவார். அவர் கத்துக் கொடுக்குற அந்த முறைகள் மூலமா அந்த 5 நிமிஷத்துல கூட உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்றது தெரிஞ்சுக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த 5 நிமிஷம் எனக்கு இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா நம்ம ப்ரிகாஷனோட இருப்போமா மாட்டோமா? இருப்போம். ஸோ அதை தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நீங்க எல்லாருமே இதை பார்க்கக்கூடிய அனைத்து மக்களுமே நீங்க கண்டிப்பா நிச்சயமாக இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை கத்துக்கணும். இது ஒரு ஜோதிடம் அல்ல, ஜோதிடத்தோடு சேர்ந்த வாழ்வியல் முறை. இந்த வாழ்வியல் முறையை கற்பதன் மூலம் நாம இந்த பிறவி பெருங்கடலை நீந்தார் இறைவனடி சேரார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பிறவி பெருங்கடலை நம்ம நீந்தி கடக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம். இப்போ இந்த பொக்கிஷத்தை உங்களுக்கு நீங்க அதை ஃபீல் பண்ணாதான் தெரியும். இப்போ பெற்ற குழந்தைய நீங்க கையில வாங்கும்போது எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. அந்த சந்தோஷம் உங்களுக்கு வரும். இந்த ஜோதிடத்தை ஒரு நாளும் நீங்க கத்துட்டு அதை நீங்க பார்த்து நீங்க உங்களோட வாழ்க்கையோட ஒத்தி பார்க்கும்போதும், இல்லை உங்களுக்கு இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க ப்ரிடிக்ஷன் எடுக்கும் போதும், இல்லை மற்றவர்களுக்கு சொல்லும் போதும் அந்த அளவுக்கு இந்த ஜோதிடமானது அற்புதமான சந்தோஷத்தை உங்களுக்கு முதலில் கொடுக்கும்.
அதுக்கப்புறம் உங்கள் மூலமாக பலரும் பயன்பெறுவார். இப்போ யாரும் பார்த்தீங்கன்னா, கொரோனா டைம்ல நெறைய பேரு எவ்வளோதான் பணம் இருந்தாலும் அனாதை பொணமா தான் இறந்தாங்க. சரிங்களா? ஆனா மத்தவங்க மேல யாருக்கும் கேரும் கிடையாது. ஸோ உங்க வாழ்க்கை உங்ககிட்ட ஃபர்ஸ்ட்டு. உங்க ஃபேமிலியோட வாழ்க்கை உங்ககிட்டன்றத நீங்க இந்த ஜோதிடம் கற்பதன் மூலம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். "நீ என்னம்மா கத்துண்ட? நீ இருக்கிற இவ்ளோ பெரிய லெக்சர் குடுக்குறியே" அப்படின்னு கேட்கலாம். நான் ரொம்ப கோவப்படுவேன். பயங்கரமா கோவப்படுவேன். பாத்திரத்த கூட தூக்கி விசிறியடிச்சுடுவேன். ஆனா இந்த ஜோதிடம் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த கோவம் எதனால வருது? யார் மேல வருது? ஏன் ஏன் கிரகங்களோட கட்டம். கெரகம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த கெரகம் பண்ற வேல தான். இதுக்கு எதுக்கு நான் இவ்ளோ கஷ்டப்படணும்? என் கெரகத்த நானே பார்த்துட்டு போலாமே! அது இப்படிதான் நடக்கும்னா, அத நான் அப்படியே டேக் இட் ஈஸி அப்படியே எடுத்துட்டு போலாம். ஐயா நெறைய விஷயங்கள் சொல்லிக் குடுப்பாங்க. நீங்க நிஜமா வந்து இந்த ஏஎல்பி வகுப்புல சேர்ந்து அனைத்து மக்களும் யார் வேணாலும் சேரலாம். ஒரு படிச்ச ஒரு குழந்தை நல்லா முதிர்ந்துருச்சு. ஒரு 10த் முடிச்சிருச்சு, 12த் வந்துருச்சுன்னா கூட நீங்க சேர்த்து விடலாம். அவங்களுக்கு வந்து சிறு வயதில இருந்தே பல வழிகள்ல தவறான வழிகள்ல போறாங்க அப்படின்னா, இது கத்துக்கிறது மூலமா அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். அவங்களோட படிப்பு உயரும். அவங்க லைஃப வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். நான் நெறைய கத்துனேங்க. நெறைய சொல்லணும். ஆனா அடுத்து அடுத்து நான் வகுப்புகள் போய் நிச்சயமா நான் என்னோட வாழ்க்கைய ஒரு நல்ல முறையில நடத்துவேன். இந்த ஏஎல்பி வகுப்பு கத்துண்டது மூலமா. அதே மாதிரி என் குருவோட கைய குழந்தை மாதிரி புடிச்சுட்டு அடுத்தடுத்த அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு நான் அவரோட பயணிக்கணுன்றத நான் இதன் மூலமா தெரியப்படுத்திக்கிறேன். என்னோட குரு பொது உடை மூர்த்தி ஐயாவுக்கும், மற்ற குருமார்கள் அனைத்து நம் குருமார்களுக்கும் முக்கியமா சொல்லப் போணும்னா அமுதா அம்மா, ரகுபதி ஐயா, வெங்கட் ஐயா, நித்யா சங்கர் அம்மா, சாந்தி தேவி அம்மா, அமுதா அம்மா, சத்யநாராயண ஐயா, என்னோட கோச் ஸ்ரீனிவாசன் ஐயா, நான் இன்னும் யாராவது சொல்லாம விட்டுட்டேன்னா, அத்தனை குருமார்களுக்கும் இந்த இந்த 1 வருட காலம் எங்களுக்கு சிறப்பா பயிற்சிய குடுத்ததுக்கு கோடான கோடி நன்றி. இந்த பொக்கிஷத்த பெத்தெடுத்து, "இந்தாங்க வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காரு பார்த்தீங்களா, எங்க குரு. அவருக்கு நன்றி சொல்றதுக்கு வார்த்தை இல்ல. ஏன்னா இந்த 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 பிறவி போதாது. ஒரு நன்றின்ற வார்த்தை வந்து போதாது. நான் படிச்சிருக்கேன். "நன்றி மறவா நல்ல மனம் வேண்டும் என்றும் அதுவே என் மூலதனமாகும்ன்ட்டு." ஸோ அந்த நன்றிய எங்க குருவான பொது உடை மூர்த்தி ஐயாக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.